அன்பான மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறது சிறுநீரக கற்கள், கிட்னி ஸ்டோன். கிட்னி ஸ்டோன்னால இன்னைக்கு நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. பல முறை கூட ஒருத்தருக்கே கிட்னி ஸ்டோன் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. வந்தவங்களும் இருக்காங்க, கஷ்டப்படுறவங்களும் இருக்காங்க. அப்பப்போ போயிட்டு அதை உடைச்சி ட்ரீட்மெண்ட் எடுத்து வராங்க. திரும்ப திரும்ப உற்பத்தி ஆகுது. அப்போ நம்ம டயட்டு ஃபாலோ பண்ணணும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? உங்களுக்கு கிட்னி ஸ்டோனா ஸ்கேன் பண்ணுறீங்க, ரிப்போர்ட் இருக்குது, தொடர்பு கொள்ளுங்க. ரிப்போர்ட்டோட பார்த்துட்டு உங்களுக்கு என்ன சைஸ் இருக்குது, அதுக்கு என்ன மெடிசன்ஸ், என்ன டயட்டு. இதில் முக்கியமாக நாங்கள் சொல்ல வர்றது என்னென்னா, கிட்னி ஸ்டோன் பேஷண்ட்க்கு ஒரு 10 to 15 days முதல்ல ரெஸ்ட் வேணும். இப்போ ஒர்க் இருக்குது, வேலைக்கு போகிறேன், அலைச்சல் அதெல்லாம் இருக்கக்கூடாது, டென்ஷனே இருக்கக்கூடாது. நிறைய பேர் ட்ராவல்னா தண்ணியை குடிக்கிறது இல்லை. கேட்டால் அவங்க வாஷ்ரூம் போனோமா அதனால தண்ணியை குடிக்கிறது இல்லையா. காலையில் புறப்பட்டா ராத்திரி வரைக்கும் தண்ணி குடிக்கிறதுல எங்கேயும் ரெஸ்ட் ரூம் போகிறது. இப்படியும் இருக்கக்கூடாது. தண்ணியும் குடிக்கணும். உங்களுக்கு யூரின் வருதுன்னா அது பாஸ் பண்ணிடணும், அடக்கி வைக்கக்கூடாது. இதெல்லாம் தான் நமக்கு கிட்னி ஸ்டோன் வர்றதுக்கு காரணம். கூட டயட்டு. இப்போ சிலர்லாம் நான் பார்க்குறேன், அன்டைம் ஃபுட் எடுப்பாங்க, அப்புறம் ரொம்ப ஸ்பைஸியாக எடுப்பாங்க, ரொம்ப நான்வெஜ் எடுப்பாங்க. நான்வெஜ் கிடைக்கிற நேரத்துக்கெல்லாம் சாப்பிடுவாங்க, மிட் நைட், ஈவினிங், எப்போ வேணா. சின்ன வயசு பிடிக்குது, அறியாமை. அது உடம்புக்கு தொந்தரவு வராத வரைக்கும் யாரும் ஒன்றும் பேச போகிறது இல்லை. ஆனால் பாடிக்கு தொந்தரவு வந்துடும். சிலர்லாம் பார்த்தீங்கன்னா நான் பார்த்துருக்கேன், ஊறுகால இருக்குல்ல, சாதத்தில் வெறும் ஊறுகாய் போட்டு சாப்பிடுவோம். அவங்களுக்கு பிடிக்கும். டயட்டு ஃபாலோ பண்ணணும், தண்ணி நல்லா குடிக்கணும், யூரின் கண்ட்ரோல் பண்ணி அடக்கி வைக்கக்கூடாது. வருதா போயிடணும். ட்ராவலில் கட்டாயம் தண்ணி நிறைய குடிங்க. ஒரு 2 hours 3 hours ஒன்ஸ் நிப்பாட்டி வாஷ்ரூம் போங்க. இதில் என்ன இருக்குது? புரியுறதா? அதை நம்ம மிஸ்டேக் பண்ணுறதுனால தான் நமக்கு ஸ்டோன் வருது. ஒன்ஸ் வந்துருச்சுன்னா சிலருக்கு அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ அது என்ன ஸ்டோன் பார்த்து அதுக்குண்டான உணவுகளை நம்ம கட்டாயம் சாப்பிடக்கூடாது. அதனால தான் அந்த ஸ்டோன் வரும்போது அந்த ஸ்டோனை எடுத்து அது என்ன ஸ்டோனுன்னு கண்டுபிடிப்பாங்க. அப்போ எதனால அது வருது, அந்த பொருளை நம்ம சாப்பிடக்கூடாது. இப்படியெல்லாம் ட்ரீட்மெண்ட் தேவைப்படுது. அதை விட நல்ல தண்ணி குடிச்சு நார்மல் டயட்டு ஃபாலோ பண்ணி ஹாப்பியாக இருக்கலாம். ஸ்டோன் இல்லாமல் பார்த்துக்கலாம். சரி, வந்துருச்சு. இப்போ வீட்டில் சில டிப்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன். வாழைத்தண்டு ஜூஸ் மோர் கலந்து குடிக்கலாம், உப்பு போட தேவையில்லை. தண்ணி நிறைய குடிக்க. ஃபஸ்ட்டு 10 to 15 days பெட் ரெஸ்ட். நாங்கள் சொல்கிற டயட்டே பார்த்தீங்கன்னா எல்லாமே லிக்விட் இருக்கும். அப்போது 1 hour ஒன்ஸ் ஒரு லிக்விட் கொடுப்பேன், குடிங்க. அப்போ 45 minutes ஒன்ஸ் யூரின் பாஸ் பண்ணணும். அதாவது இதில் எப்படி ட்ரீட்மெண்ட்டுன்னா நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். ஒன்று கல் கரையணும், இன்னொன்று கரைஞ்சது வெளியேறணும். இந்த 2 தான் ட்ரீட்மெண்ட் நம்ம கொடுக்கறது. இந்த 2த்துக்காக, கரையறதுக்கும் ட்ரீட்மெண்ட், கரைஞ்சது வெளியே தள்ளணும், அதுக்காக உண்டான மெடிசன்ஸ் தான் உங்களுக்கு கொடுக்கறது. அப்போது நீங்கள் இன்டேக்கும் கரெக்டாக பண்ணணும், யூரினும் கரெக்டாக பாஸ் பண்ணிடணும். நீங்கள் வேலைக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஆஃபீஸ் போகிறீங்க, உங்களுக்கு ட்ராவலே சில டைம் 2 hours ஆகும். 2 hours எதுவும் சாப்பிட மாட்டீங்க, 2 hours யூரின் போக மாட்டீங்க. அப்புறம் ஆஃபீஸில் போய் உட்காந்துருவீங்க, மணிக்கணக்காக எழ மாட்டீங்க, தண்ணியும் குடிக்க மாட்டீங்க. அப்போது எப்படி உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது? அதனால தான் வீட்டில் மினிமம் ஒரு 10 to 15 days பெட் ரெஸ்ட் மாதிரி இருக்க, டயட் ஃபாலோ பண்ணுக்க, யூரின் அடிக்கடி பாஸ் பண்ணும். அது லிஸ்ட்டு கொடுத்துருவோம், மெடிசன்ஸும் கொடுத்துருவோம், அது கரையக்கூடியது. இப்போ ஒரு டிப் மாத்திரம் இன்னொன்று உங்களுக்கு சொல்கிறேன். இளநீர் எடுத்துக்கோங்க, ஃப்ரெஷ் இளநீர், மரத்துலேருந்து அப்படியே பறிச்சது எடுத்துக்கோங்க. அதில் என்ன பண்ணுங்க, 1 spoon சீரகம் போட்டு வச்சுருங்க, 1 spoon பாசி பருப்பு போட்டு அப்படியே மூடி வச்சுருங்க. அடுத்த நாள் காலையில் அதை எடுத்து வடிகட்டி குடிச்சிடுங்க. இது ஒரு டிப். இந்த மாதிரி நிறைய இருக்குது டிப்ஸு. அது உங்களுக்கு ஸ்டோன் சைஸை பொறுத்து, எங்கே இருக்குது அதை பொறுத்து உங்களுக்கு மாத்திரைக்களும் உணவுக்களும் கொடுக்குறோம். முடிந்த அளவு சர்ஜரி இல்லாமல் அந்த கல் கரைஞ்சி வெளியே வந்துடும். அதனால நிச்சயமாக வழிகளும் வாய்ப்புகளும் நிறைய இருக்கு.
பயன்படுத்தி கிட்னி ஸ்டோன்ல மீண்டு வெளிவர நீங்க தான் கடைப்பிடிக்கணும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க.